பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இனிய வருவது வாழ்வின் உண்மை. தோப்போடு கந்தசாமி சகோதரர்கள் வணக்கம். பாருங்கள். இனிய மதிய வணக்கம் மானியக்காக்கும் மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க உற்சாகம் தானே மானியக்கா? உற்சாகம் உரிய நேரத்துக்கே முடிங்க. நான் வழியில போகணும். ஆமாம் ஆம் நன்றி. மற்றும் இன்று காலை சிந்தனை கேட்க முடியாமல் போய்விட்ட சில மணித்தியாலங்கள் என்றாலும் இன்றைய சிந்தனையை படைத்த அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் இன்றைய காலை தொகுப்பாளர்களுக்கும் இன்றைய நாளில் படைப்போல் படைத்த அந்த சிறுவர்களின் வாசிப்பெரும்போது கேட்டிருந்தேன். அனைத்து சிறுவர்களுக்கும் அதுக்கு ஒரு கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுக்கு அனைத்து சிறுவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்றைய நாளில் படைப்போல் படைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்வுண்மைக்கு செல்வோம். வாழ்வுண்மைக்கு செல்லுங்கள். சென்ற வாரம் எழுதியிருந்த தவிக்க வேண்டிய காரணத்தால் தவிக்க வேண்டி வந்தது. ரெண்டாலும் முயற்சி எடுக்கின்றேன், இடைவெளி காணக்கூடாது என்று. என்ன சூழல் அப்படியாகின்றது. வரும் காலங்களில் இனி அப்படி எடுக்காமல் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி உறவுகளே. முதல்ல தலைப்பை தருகிறேன். அவசரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டது. நான் தருகிறேன் என்ன காரணத்துக்காண்டி நேரம் எடுத்தது. வாழ்வுண்மை 262வது வாரத்துக்கான தலைப்பு எமது சமூகம். எமது சமூகத்தில் நல்ல விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா உள்ளதா, அதிகமா அல்லது தேவை அற்ற விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா, அல்லது ரெண்டும் தேவையில்லை என்று இருப்பவர்கள் அதிகமா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு பெற்றோடம் பயந்து கொள்ள அன்பா அழைக்கின்றேன். ஒரு முறை வடிவா தருகிறேன். தலைப்பை என்னடா நான் அந்த அவசரத்துக்குள்ள இதை எடுத்துக்கொள்ளலாம் போனது தரங்கள் வந்து இருந்தாலும் முயற்சி செய்கிற இந்த நிகழ்வை வடிவாக கொண்டு போவதற்கு வாழ்வுண்மை 262வது வாரத்துக்கான தலைப்பு எமது சமூகம். எமது சமூகத்தில் நல்ல விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா அல்லது தேவையற்ற விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா அல்லது இரண்டும் தேவையில்லை என்று இருப்பவர்கள் அதிகமா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பழைக்கின்றோம். அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அனுபவங்களை கொண்டு வந்து இப்பத்த காலம் சமூக காலத்தில் மற்ற கடந்த காலங்களையும் கொண்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட அனுபவத்தை கொண்டார்கள். சென்ற வாரம் நாங்கள் எடுத்திருந்தோம், சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் எடுத்திருந்தோம் ஆலயங்கள் என்று. நீங்கள் சென்று வந்த ஆலயங்கள் அதன் சிறப்புகளை பற்றி வெளிப்படுத்த சொல்லி பல உறவுகள் இணைந்து பயந்து கொண்டு எங்கள் ஒவ்வொரு உறவுகளும் செல்லும் போது எவ்வளவோ இருந்தது என்றும் செய்யலாது என்றால் நேரங்கள் அந்த நேரத்துக்குள்ள நாம் எடுத்துக்கொள்ளணும். அதால் சொல்லி கொண்டு போக எவ்வளவு வரும். அதால் குறைநிக்காதீங்கள். நான் அந்த குறுகிய நேரத்தை உங்களுக்கு எடுத்தபடியால் வருங்காலங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதை ஒத்தி தான் இந்த எல்லா பக்கத்தையும் தொட்டி செல்லுங்கள். நீங்கள் இந்த பக்கம் முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ தெரியும், கண்ணுக்கு முன்னால் பல இடங்களை பார்க்குறோம். எவ்வளவோ இந்த சமூகத்தில் எவ்வளவோ நடக்கின்றது. அந்த அனுபவத்தை நீங்கள் பயிர விரும்பினீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் வாருங்கள், வணக்கம் சொல்லி ஆரம்பிங்கள். நாம் கடைசி நேரத்தில் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, ஏனென்றால் நான் அந்த டைமுக்குள்ள எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த நான் ஒரு மணிக்கா வாணிகா நிற்கிறீங்களா? வணக்கம் சேகர். ஒரு நிமிடம் தாங்க. வாணிகா நிற்கிறீங்களா? இல்லை இல்லைங்க. நான் நின்று அந்த சொல்லி ரெண்டு நேரம் 12 மணிக்கு 11:15 முடிக்கணும் கொண்டு இருந்தது. நின்று பிரச்சனை இல்லை. நான் அதனால 5-10 நிமிடம் நிற்கக்கூடியா இருக்கும். பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட அனுபவத்தை கொண்டு வாருங்க. அன்பானவர்களை முடிஞ்ச அளவுக்கு இதை பகிர்ந்து கொள்வோம். பஜ்ராமோட்டர்களே, உங்களை வாழ்வின் அன்பாக வரவேற்கிறோம். நன்றி. இணைந்ததுக்கு நீங்கள் உங்கள் பக்கம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லபடியா எங்க இருந்தா நான் சமூக பார்வைக்குள்ள சொல்றீங்களா,
எப்படி பார்க்கிறீர்கள்? சமூக அதாவது பார்வை ஒரு சமூக பார்வைக்கு கொண்டு வாருங்கள். எமது சமூகத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் நல்ல விடயங்கள் அதிகமான ஆதரவா அல்லது தேவையற்ற விடயங்களுக்கு அதிகமான இப்ப தெரிந்த ஒன்று விஷயத்த ஏதோ ஒன்று செய்யும் போது நல்ல விடயங்களுக்கு எப்படியும் ஆதரவு சில பக்கங்கள்ல குறைவா இருக்கு, சில பக்கங்கள்ல தேவையற்றதுகளுக்கு ஆதரவு ஏன்னா அவைய செய்யணும் தானே அவைகளை பார்த்து மற்ற செய்யணும்ன்ற ஒரு இது வரும். அது பிரயோசனம் இல்லாமலும் இருக்கும். பிரயோசனம் அவசியமான பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு சிறப்பான தலைப்பு. உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி. நல்ல விடயங்கள் என்று சொல்லும் பொழுதோ ஒவ்வொரு பார்க்கிற பார்வையில அந்த நல்ல விடயங்கள் பிரிவுபடும். உங்களுக்கு நல்ல விடயமா இருக்கிறது, எனக்கு அது நல்ல விடயமாக பார்க்கப்பட முடியாம இருக்கும். நான் நல்ல விடயம் ஒன்று செய்வேன் என்று போகும், அது உங்களுக்கு கெட்ட விடயமாக தெரியும். இந்த நல்ல விடயங்கள் நாங்கள் இந்த விடயங்கள் பொதுப்படை எடுக்கும் போது கூட ஒரு சமூகத்தின் பார்வைக்குள்ள ஒரு ஒரு இப்ப எங்களோட இருக்கிற சமூகம் என்று சொன்னா நாங்க தமிழ் பேசுற மக்கள் எடுத்துக்கொள்வோம், அதாவது தாயகத்தோட எடுத்துக்கொள்வோம், அந்த சமயம் சார்ந்தவர்களோட அந்த விடயத்தை மூன்றாக பிரிக்கலாம், 3 விடயங்களாக பிரிக்கலாம். 3 விடயங்களை பிரிக்கக்குள்ள நாங்க நல்ல விடயங்கள் செய்யும் போது நிறைய நாங்க முட்டுப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏற்படும். அது ஏனென்று சொன்னா அதுல சுயநலம் கலக்கப்படாது, லாபம் கலக்கப்படாது, தன்னிச்சையாக இயங்க முடியாது, கூட்டு சேர்க்க வேணும். அப்படி சில விடயங்கள் தன்னிச்சையாக நம்ம இயங்குனாலும் அது சிறிய ஒரு தொகையாத்தான் இயங்கலாம். அப்ப அதோட 2 பேரை கூட்டு சேர்க்கல அவங்க சுத்தமானவர்களாக எப்படி இருப்பார்கள் சொல்லுங்க. அப்போ மன சுத்தம் இல்லாம இருப்பார்கள், கை சுத்தம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். அது தேர்ந்தெடுப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கு இப்பத்த காலத்தில். அப்ப எல்லா விடயங்களும் இப்பொழுது லாப நோக்கத்தோட வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இப்ப எந்த விடயத்தை முந்தி நாம வாழ்ந்த காலங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அங்கு எங்களுக்கு உறவு பாலம் இருந்தது. அது எங்களோட உடம்பிறப்புகள் மட்டுமில்ல, எங்களோட அயலவர்கள் பக்கத்து வீட்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு உறவினர்களாக நாங்க பார்த்தோம். மாமா, மச்சான், மதினி, அக்கா, தங்கச்சின்னு ஒரு உறவு பாடத்துக்குள்ள இருந்தோம். இப்பொழுது நாங்க சுயநலத்துக்குள்ள வந்து நாங்க இறுகி போயிட்டோம், எங்களோட மனங்களை இறுகிக்கிட்டோம். நாங்க எனக்கு இந்த சமூகத்து ஒரு நல்ல விடயக்குள்ள அதுக்கு கல்ல எறிகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அதை குலைக்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். இப்பொழுது சில விடயங்கள் இப்ப சமகாலத்தில் நடந்த விடயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்ப தாயகத்தில் நீங்க அரசியல் என்று சொல்லி கழிக்க முடியாது. அரசியலும் எங்களோட சேர்ந்து போறதுதான், எங்களோட சமூகத்தோடு சேர்ந்து போற ஒரு விடயம் தான். இப்ப உதாரணமாக இப்ப வந்திருக்கின்ற புது ஆட்சி நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த விடயங்களை அவர் கைகழுவி நல்ல விடயங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு பயங்கரவாதியை கொண்டு வந்து அவரை கோர்ட்டில வைத்திருக்கும் போது அங்கு தீய சக்திகளால் கொலை செய்யப்பட்டார். அதை கொண்டு வந்து அந்த தாக்குதல் போல் ஒரு இஸ்லாமியரின் சாயம் பூசப்பட்டது. முதலில் ஒரு இஸ்லாமியர் செய்தார் என்று அவர்கள் நிறத்த உடைகளை வைத்து சொன்னார்கள். திருப்பி அவர் ஒரு சிங்களவர் என்று அடையாளம் காணப்பட்டது. அவர் அடையாளம் காணப்படாமல் விட்டிருந்தால் அங்கு சமூக பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கும், ஒரு இனத்துக்குள்ள முரண்பாடுகள் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த இப்ப சந்தோஷமா இருக்கிற குடும்பங்கள், அந்த இனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும், அந்த அடிபாடை ஏற்படுத்தியிருப்பார்கள். அப்ப நல்ல காலம் இறைவனின் ஒரு கருணையால் அவர் பின்பற்றி விட்டார். அப்ப அடையாளம் தெரியப்பட்டு விட்டது. ஏன் அவரை கொன்றார்கள் என்ற நாங்க ஒரு சமகால நிகழ்வுக்குள்ள போனோம்னா அங்கு அந்த நல்ல விடயங்களில கெட்ட விடயங்களை சொல்லி விடுவார்கள். அங்க பின்புலங்கள் இருக்கின்றது, எங்களுக்கே விளங்குகின்றது அது ஏன் அவர் இப்படி தாக்கப்பட்டார், எதற்காக தாக்கப்பட்டார். அப்ப இந்த ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு இப்படி இருக்கும் போது சமூகத்திலே வர முடியாது, சமூகத்திலும் இது வருகின்றது. ஒரு கோயில் விடயமாக இருக்கலாம், பள்ளிவாசல் விடயங்களாக இருக்கலாம், ஒரு உதவி செய்யற விடயங்களாக இருக்கலாம், ஒரு வீடுகள் கட்டி கொடுக்கிற நற்பணிகளாக இருக்கலாம். அதுகள் செய்யும் போதும் அந்த அவர்கள் லாப நோக்கத்தை தான் இப்ப முதன்மைப்படுத்துகிறார்கள். யாரும் வந்துடக்கூடாது, நான் தான் பேர்ல பாருங்கள் ஏதோ வந்து எல்லாரையும் கடைசி காலத்தில் தன்னை பேணிக்கணும் சகலத்தை
வயசு 78 வயசுல அரசியலுக்கு வந்தாரு. அவர்களை எவ்வளவோ கரைகள் பூசப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு பொம்பளை பித்தன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓப்பனாகவே சொல்லலாம். அப்படி சொல்லியிருக்கும் போது அவர் கனடாவை தன்னுக்குள்ள எடுக்க போறாராம், எடுக்க போறாராம். இவ்வளவு ஆசைகள் ஏன்? இவ்வளவு ஆசைகள் ஏன்? நாங்க அரசியல்வாதி அப்படி நினைக்க மாட்டேங்குது. நாம் மக்களும் நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? நான் 80 100 வயது வரையும் வாழ்ந்து நாளைக்கு உங்களுக்கு நிச்சயம் இல்லை. உங்களோட வாழ்க்கை அடுத்த நொடியே இல்லை. உங்களோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் சொல்லுங்க பாப்போம். நாங்க எந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கலாம், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் உத்தரவாதம் எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்க விதைக்கும் பொழுது நல்ல விடயங்களை விதைச்சிட்டு போவோம். இப்பொழுது இந்த காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். விதைக்கும் போது நல்ல விடயத்தை தான் விதைக்கணும் இருக்கிறார்கள். ஆனா இப்ப பாருங்க, நாங்க எடுத்துக்கொண்டு வந்த தலைப்புக்குள்ள இப்ப சில நீங்களே சொல்லிடுறீங்க, நல்ல விடயங்கள் செய்யும் போது அங்க ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கால ஊடுருவப்படும் ஒரு புற்றுநோய் மாதிரி ஊடுருவப்படுகின்றது. எங்களோட சேர்ந்திருப்பார்கள், எங்களுக்கு அறியாம தூண்டி விடுவார்கள் சில விடயங்கள். அங்கு அது குறைக்கப்படுகின்றது. குருவி கூட்டு கல்லறிகிற மாதிரி அங்கு அந்த முன்னில் முதன்மைப்படுத்தப்பட்டவர் அவர் அங்கு மூக்கு முறைய வேண்டும், அவமானப்பட வேண்டியது. அங்க அப்படி இருக்கும் போது என்ன செய்வார்கள் சொன்னா, வீட்டுக்கு போனோம்னா பொஞ்சாயி சொல்லுவா, நீங்க என்ன இதுல போய் தலையிடுறீங்க, உங்களோட பேர் அடிபடுது, போகாதங்க. குடும்பம் சொல்ல போகுது, நீ போகாத, உனக்கு பிரச்சனை. அப்ப அவர் யோசிக்க வேண்டிய நிலைமை வரும். அதுல இருந்து அவர் ஒதுங்குறதுக்கு தான் ஆள் பார்ப்பாரு. அதுல இருந்து என்னன்னு சொன்னா, அந்த குடும்பங்கள் அவரை நேசிக்கும் பொழுது இப்படியான அவமானங்கள், சேறுகள் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுல இருந்து நீங்க விலகுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பின்னால் ஒரு புஷ் பண்ணப்படும். அவங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு கூட விலகினாலும் அப்படி எல்லாருமே விலகி கொண்டு போனால் ஒரு சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த உலகத்துக்கு பயப்பட மாட்டாங்க, இந்த மக்களுக்கு பயப்பட மாட்டாங்க, இந்த பயப்பட மாட்டார்கள். என்னால முடிஞ்சதை நான் நல்லதை விதைச்சிட்டு போறேன் ஒன்று தன்னம்பிக்கையோட அவர்கள் செயல்படுவார். அந்த தன்னம்பிக்கை எத்தனை பேருக்கு வரும்? அதுல 1000ல் 1க்கு தான் வரும், 100ல் 2க்கு தான் வரப்போகுது. அந்த அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்காது. நான் சமூகத்துக்கு பயப்படுவேன். கூடுதலான பேருக்கு இருந்தது, அதுக்குள்ள இல்ல. இப்ப சுயநலங்கள் விதைக்கப்பட்டது. இப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க தொடர்புல இருக்கிறோம், ஆனா உணர்வு ரீதியாக இல்ல. நாங்க உணர்வு ரீதியாக ஒன்றும் இல்லை. எங்கட உதடுகள் பேசுகிறது, உள்ளங்கள் பேசப்படல. எங்கட கண் பார்க்குது, எங்கட இதய கண்கள் திறக்கப்படல. போயிட்டு பாருங்க, எங்கட இதயம் திறக்கணும். ஒரு வேலைய ஒரு நல்ல விடயத்துக்கு எங்கட இதயம் திறக்கணும். எங்கட கண் மட்டும் திறந்தப்ப வெளியே நாங்க வெளி இருந்தும் குருடர்களாக வாழ்கின்றார்கள் இங்கு மக்கள். அநேகமானவர்கள் ஏனென்று சொன்னா, அது சமூகமும் தான், நாடும் தான், மக்களும் தான், எங்களோட கூட இருக்கிறவர்கள் தான். குழி தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். எப்ப எங்களை தள்ளலாம், எங்களை விழுத்தலாம். எங்களோட முன்னேற்றத்துக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷம் வராது. முன்னேற்றத்துல சந்தோஷமாய் நடித்துக் கொள்வார்கள். ஆனால் அவங்களோட உள் மனதில அந்த எண்ணம் தெரியாது. அதுக்கு காரணம் சுயநலம் ஒன்றும் லாபமும் தான் முக்கியமான காரணமாக அது குறைந்து கொண்டுதான் போகிறது. நீங்க பல பக்கத்து மேல தொட்டு சொன்னீங்க. உங்களோட வாழ்க்கையில அப்படி ஏதாவது ஒன்று இருந்து நீங்கள் இன்றைக்கு அந்த உங்களோட மனதால இப்ப ஏன் நல்லது செய்யணும் என்ன உங்களோட மனதில் தோன்றும்? நான் சில விடயங்களை செய்யும் பொழுது சில மூக்கு நுழைவுகள் ஏற்பட்டது. அப்ப எங்களோட பிள்ளைகள் எனக்கு புஷ் பண்ணுவார்கள், ஏமா நீங்க இதுக்குள்ள போறீங்க, இப்படி செய்யாதங்க, எப்படி செய்யாதங்க, எப்படி போகாதீங்க என்று எங்களோட பிள்ளைகள் இருக்குமே. எனது கணவரும் அதை சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். நான் சில விடயங்கள்ல நல்ல விடயங்கள்ல ஒரு பிரச்சனை சொன்னாலும் அதுல மூக்கு நுழைச்சி நான் அதை சமாதானப்படுத்த போவேன். இப்படி செய்யாதங்க, இப்படி செய்யாங்க. அப்ப பொதுவா நாங்க 2 பக்கமும் பேசலாத நீதியா நான் 2 பேசும் பொழுது மூக்கு ஊடப்பட்டிருக்கின்றேன் உண்மையில. ஆனா வீட்டுல இருந்து நிறைய எனக்கு பிரஷர் வரும், பிள்ளைகள் மூலமாக, கணவர் மூலமாக. உங்களுக்கு தேவையில்லாத தெரியுது. இப்ப பல பக்கம் பார்க்கும் போது இவ்வளவு பிரச்சனை நல்லா செய்யும் போது பிரச்சனை நீங்கள் இதுக்குள்ள நிக்கிறீங்களா குடும்பத்தால இத உங்களை அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, கண்காணாத கணக்கு செய்துட்டு போங்க நீங்க.
கண்காணாதாக்களுக்கு செய்துட்டு போங்க, ஊருக்குள்ள செஞ்சு முட்டி வாங்காதங்க, குடும்பத்துக்கு செஞ்சு முட்டுப்படாதங்க, கண்காணாதாக்களுக்கு செஞ்சுட்டு போங்கல்ல. மன திருப்திக்கு நீங்க செய்யறதுன்னு சொன்னா உங்களுக்கு 6 பேரு தெரியும், அதை ஒரு உறவா நினைச்சு செஞ்சுட்டு போங்க என்ற எங்களை ஆறுதல் படுத்த அவர்கள் அதுல சில வழிகாடுகள் எங்களுக்கு தருவாங்க. அப்ப அது உண்மையான ஒரு விடயம். சில நேரம் நான் கேட்பேன், சில நேரம் செவி சாக்க மாட்டேன். அவங்க சொன்னா சொல்லிட்டு போடும்னு ஏச்ச வாங்கிக்கிட்டு தலையில தூக்கி கொட்டிக்கிட்டு யானை தண்டை தலையில மண்ணை போட்ட மாதிரி அதை வாங்கிக்கிட்டு நான் செய்வேன். உண்மையில சில பக்கங்கள்ல போனபடியா தானே பாருங்க, எத்தனை பக்கங்கள்ல இன்றைக்கு இவ்வளவு உரிமிக்குது இந்த அநீதியான செயல்ல. ஆனா வருங்கால சந்ததிகளுக்கு இன்னும் கூட பாதிப்புகளை கொண்டு போகுது. என்ன நேற்றும் எனக்கு ஒரு விடயம் நடந்தது, ஒரு பிரச்சனை உண்டு. அப்ப நான் கேள்விப்பட்டவன 2 பக்கமும் உறவுகள் தான் சமாதானப்படுத்த போனவன. அப்ப ஒருவர் சொன்னார், அவங்களோட பக்கம் தான் நிக்கிறீங்க, இந்த பக்கம் தான் அப்ப எங்கட புள்ள விட்டு நான் பேசுறது, உங்களுக்கு இது தேவையா, இதுல இருந்து உங்களுக்கு தேவையா, விட்டுப்படி வேலையை பாருங்க. ஆனா அப்படி நாங்க சில விடயத்தை கடந்து போக முடியாது. நாங்க இப்ப சொல்லுறது அவங்க திருப்பி அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு நல்ல விடயமாகப்படும். ஒரு காலமும் உண்மையும் நேர்மையும் இரக்கமும் ஈகையும் ஒளிந்து போகாது, ஒரு காலமும் ஒளிந்து போகாது. அது மறைந்திருக்காது. ஆணி வேர் மாதிரி அந்த மற்ற பக்க வேர்களை புடிச்சுக்கிட்டு இருக்கும். அது அந்த விடயம், அது அந்த ஆணிவேர் தான் ஒரு மரத்துக்கு முக்கியமாக இருக்கு. யோசித்து பாருங்க, அந்த ஆணிவேர் சாஞ்சிக்குன்னு சொன்னா மரமே விழுந்துரும். அந்த மாதிரி தான் நல்ல விடயங்கள் ஒரு அளவுக்கு தான் அது இருக்கும். கடன் சூறாவளி மாதிரி பிரச்சனை வந்து கொண்டால் அந்த உதவி செய்யற மக்கள் நாங்க ஆலமரங்களாக இருக்க நினைக்க கூடாது. ஒரு காலம் நாண புட்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆலமரங்களாக நாங்க இருந்து நாங்க பவுரு காட்ட தொடங்கினோம்னா தான் நாங்க விழுந்து நாங்க ஒன்றும் இல்லாம போவோம். இல்ல இப்ப நல்லது செய்யும் போதும் கூட எப்படி அது ஆடம்பரம் இல்லாம நல்லது செய்யும் போதும் கூட அது இப்ப பேர் எங்க பேர் நிக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுமே தெரியா, ஒரு கதையோட சிறிய ஒரு கதையோட நம்ம எடுக்கிறேன். ஒரு மரத்துல 2-3 இந்த குருவிகளும் மிச்சம் காலமா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அழகா வாழ்ந்தது, குடும்பமா குட்டி அவங்களோட குடும்பமா வாழ்ந்தது, அழகான குட்டிகளோட வாழ்ந்துக்கலாம். மழை பெய்யுற டைம்ல அந்த குட்டி எல்லாம் போய் உள்ளுக்கு பூந்துருமாம். அப்ப அந்த வனத்துல ஒரு குரங்கு ஒரு ஆள் இருந்தாரு. அவரு நடந்து திரியறத பார்த்த உடனே இந்த குருவிக்கு இந்த தாய் குருவிக்கு சரியான கவலை பெருமாம். என்னன்னு சொன்னா இந்த குரங்கெல்லாம் நடந்து திரியுதேன்னு சொல்லி நீ அப்ப அது சொல்லிக்காம இந்த மரத்துல நீ வந்து இதுன்னு சொல்லிக்கான். சரியா, அந்த குரங்க கூப்பிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வச்சுட்டான். அடுத்த நாள் பார்த்தா எல்லாத்தையும் பிச்சு கீழே எறிஞ்சி குட்டியெல்லாம் சாப்பிட்டு. இது ஒரு கதை தான். இது அதுல எவ்வளவு விடயங்கள் பொருந்திருக்கு. சில விடயங்கள் காலமாக இருக்கிறது. சில நன்மைகளை நாங்க செய்யும் போது தீமைகளை அனுபவிக்காத தைரியம் இருக்க வேணும். அதை நாங்க கடந்து போறதுக்கு, அது எங்களுக்கு கடந்து போறதுக்கு அந்த தைரியமும் அந்த உணர்வும் எங்க அந்த நம்பிக்கையும் இருந்தா மட்டும்தான் நாங்க இதுல இறங்கணும். இதுல என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யற விடயத்துல நான் சரியா தான் இருக்கிறேன், எந்த மனசாட்சிக்கு நான் சரியா இருக்கிறேன், அந்த நம்பிக்கையோட நாங்க வாழ்ந்தோம்னா நாங்க நிலைத்திருப்போம். அதை சரக விட்டோம்னு சொன்னா நாங்க நம்பிக்கையும் கூட தானே இப்ப பல நாங்க வில போகாதவர்களாக இருக்க வேண்டும். போகக்கூடாது. நாங்க நல்ல வில போறோம்னா காசுக்கு மட்டும் வில போறவர்கள் இல்ல, பெருமைக்கும் தகுதிக்கும் பதவிக்கும் வில போகாதவர்களாக நாங்க இருக்க வேண்டும். நான் செய்யறேன் இந்த மனசாட்சிக்கு திருப்தி, நான் செஞ்சுட்டு போறேன், அவ்வளவோட இருந்தோம்னா அது நிலைத்து இருக்கும். ஆனா அந்த காலமும் இப்ப அநேகமா நீங்க சொல்றோம் வாயால உண்மையில அது செய்யறோம் தான், அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறோம் எல்லாரும். நான் இந்த காலம் அப்படி பேசப்படுவார்கள் சேகர். ஏன்னு சொன்னால் உதாரணமாக இயேசுநாதர் அவர்களை, ஈசா நபி என்று சொல்லப்படுகின்றவர்கள், முகமது நபி அவர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவெல்லாம் அக்கிரமங்களுக்கு கல்லால் அறிந்தார்கள், சிலுவையில் அறிந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களுக்காக சில சிலுவைகளை சுமந்தார்கள், வேதனைகளை தாங்கினார்கள். இன்று பேசப்படுகின்றார்கள், அவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம், அவர்களை போத்து தூக்கி தலையில். ஆனால் அவர்கள் இல்லை இப்பொழுது. ஆனால் இன்றும் அவர்கள் பேசப்படுகின்றார்கள் என்று சொன்னால் நல்லதை விதைத்து மக்கள் மனதில் பேசப்பட்டாலும் இப்ப பாருங்க அந்த இடங்களை கூட வியாபாரம் அவ்வளவு பக்கங்கள்ல ஒரு நன்மை நாங்கள் மனிதர்கள்
அங்கே இப்ப மனிதர்கள் நம்பிக்கையே தானே. குறைஞ்சு போற மாதிரி சமூகத்தில் நடந்தோடு வருது. கன விஷயத்துல நம்பிக்கை குறைஞ்சு போற அளவுக்கு வருங்கால சந்ததிகள் கூட பாருங்க, ஆலயங்களே ஒரு தேர் திருவிழாண்டால் அல்லது பெரிய ஒரு ஒரு வருஷத்துல ஒரு திருவிழாண்டா தான் அந்த இளம் பிள்ளைகள் கூடுதலா போவியம். மற்றதெல்லாம் சரியான குறைவா இருக்கிறது பாளையம் வழிய. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கைன்றதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போறது. ஏன்னா அந்த நம்பிக்கை ஒரு காலமும் குறையாது. என்னன்னு தெரியுமா, நம்பிக்கை என்பது விதைக்கப்பட்ட ஒன்று அவங்களோட மனதுல. ஆக சில ஒரு மழை வரக்குள்ள அந்த 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 ஆனா புகை மண்டலமாக வாக்குவாதம் கூடிடும். ஏன்னா நேரம் கூட எடுத்துட்டோம். புகை மண்டலங்கள் நம்பிக்கை வைக்கலாம், நம்ப நம்பி நடவாது என்று சொல்றது மாதிரி. இல்ல, நம்பிக்கை ஒரு காலமும் எல்லார மனதிலும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும்னு சொல்லுங்க, நாங்க போய் ஆஸ்பத்திரியில கிடக்கக்குள்ள அந்த டாக்டர் கைவிடக்குள்ள அந்த நம்பிக்கை வரும் எங்களுக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, அது ஒரு இயல்பு. என்னன்னா அது இயல்பு. அப்படித்தான் நாங்க தோல்வி அடையக்குள்ள நம்பிக்கை வரும். எங்களோட பணம் இல்லாத ஆனா அதெல்லாம் இப்ப பல பக்கத்துல பார்க்கும்போது, இப்பத்த காலம் பார்க்கும்போது அநேகமா அது போலியாத்தான் இருக்கிறது. ஏனென்றா நீங்க பாருங்க, நாங்க இடையில போலியான காலத்துக்கு உலகம் அந்த மாயக்குள்ள நாங்க விழுங்கப்பட்டிருக்கின்றோம். அந்த விழுங்கப்பட்டிருக்கிறோம். உண்மைகள் எங்களோட உதடுகள்ல இல்ல, சுருக்கமா தாருங்கள். இதுல ஒரு எடுத்துக்கொள்வோம். நான் என்ன நேரம் போற எந்த கணக்கு எடுக்கல, இன்னொரு முறை எடுப்போம் தலைப்புக்குள்ள. அந்த மூன்றுல நீங்க வந்து அதிகம் இப்ப சமூகத்துல நல்லது செய்யும் போது ஆதரவு குறைவென்றீங்க, மற்றது இந்த மக்கள் கூடுதலா இருக்கிறீங்க. இப்ப தீமைகள் செய்யும் போது அதிகமாக இருக்கின்றது. தீமைகளுக்கு கை கொடுக்கிற மக்கள் வருவாங்க, அது வருவார்கள். நான் எதை வச்சு கொண்டு வந்தனோ அதே மாதிரி நீங்கள் தீமைகள் செய்வதற்கு நிறைய பேருங்களுக்கு பின்னுக்கு கூசா தூக்கிட்டு வருவார்கள். நன்மைகள் செய்யும் போது அவர்கள் வார மாதிரி இருக்கும், அவர்கள் எங்களை படுகுழியில தள்ளி விடுவார்கள் அவர்கள். அது இந்த இப்பே காலங்களில் அந்த நவீனத்தோட சேர்ந்து வரக்குள்ள எல்லாத்துலயும் அதுதான் வருது. காசுக்காக விலை போய் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட எதிர்காலத்தை மறந்து இப்ப இந்த கொலையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு இளையவர், ஒரு மாணவனின் வயசு. யோசித்து பாருங்க, அவர்கள் எதிர்காலம் என்ன? 2 லட்சம் ரூபாய் காசு தான் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கருத்துகள், நல்ல கருத்துகள். உண்மையில அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னீங்க. இன்னொரு சமயத்துக்குள்ள பிரச்சனை வராம போட்டுது. அப்படி பல விடயங்கள்ல பக்கத்துல எத்தனையோ விடயங்கள். இப்ப நிறைய நாங்கள் போரினால பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். நாங்கள் பேசுறவர்கள் வித்தியாசமாக ஒரே மொழியா இருந்தாலும் சமூகத்தால இருந்திருக்கு. ஒரு நாள் பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர் நாள் மட்டுமில்ல, கொரோனா ஒன்று வந்து காட்டிட்டு 4 வருஷம் ஒரு இயற்கை நோயின் சீத்தமாக இருக்கிறது. கொரோனா வந்து மனிதனாலை உருவாக்கி பல பேருக்கு பல அழிவுகளுக்கு தந்ததானே. அப்ப அது கூட அதுல இருந்து கூட மீறி வந்து இப்படி மீறி வருவோமோ என்று தெரியாத காலம் இருந்தது. அதை விட தாக்கத்துக்கு பட்டவர்கள் நாங்கள். இப்ப கொரோனாவால எங்கட உயிரத்தை மட்டும்தான் இழந்தோம். இது நாங்க உலகம் ஃபுல்லாவே தாக்கினது அந்த கொரோனா. இப்ப எல்லாரையும் மருந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுமையானது போர். இப்பொழுது தாக்கிட்டு போயிட்டுது. போர் என்று சொல்வது இப்படிதான் தாக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதி. அது ஒரு மருந்தானே. ஏன்னா நாங்க இப்ப சொன்னீங்களே நல்லது செய்வதற்கு குறைவைக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வது செயலர் செய்ய அல்லது நான் தான் அதிகாரம் சுருக்கமா தாருங்க கடத்தியா என்ன குறைக்காங்க. நான் ஒரு இதுல நான் மறந்து விட்டேன் இடையில. எல்லா விடயத்தையும் நீங்க பின்னோக்கி பாருங்கள், நடக்கப்பட்ட விடயங்களை எடுத்து பாருங்கள். எல்லாம் சுயநலம், நான் வாழ வேண்டும் என்று பேர் பேசப்பட வேண்டும், நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லா விடயத்தையும் எடுத்து பாருங்கள். நிறைய விடயங்கள் நாங்கள் சிந்திச்சோம் என்று சொன்னா அதுல எல்லாம் இருக்கிறது. சுயநலம் ஒன்றுதான் முதன்மையாகப்பட்டிருக்கும். நல்ல சுயநலமும் மற்றது அதிகாரங்களும் அதுகளும் தான் இருக்கும். மனிதத்தை தொலைச்சிட்டு நாங்க மனிதர்களாக வாழ்கின்றோம். மிருகங்களிடம் இல்லாத, ஐந்தறிவுகளிடம் இல்லாத நட்பண்புகள் எல்லாம் மனிதர்களிடம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற நட்பண்புகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவரை எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொள்ளுங்கள். என்னடா இந்த நிகழ்வு முடியும் வரை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னடா நீங்க பல பக்கத்தை தொட்டி சென்றீங்க. உண்மையில நான் எதை எதிர்பார்த்து கொண்டு வந்தேனோ அதன்படி நீங்கள் அதை தொட்டி சென்றீங்கள். என்னடா இப்ப இங்கேயுமே அந்த ஆதரவு குறைவேண்டது. நல்லது செய்யும் போது பல கல்லறிகளும் அது எல்லாம்
நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உண்மை, நான் அது இடையில தான் கடைசியில முடிக்கும் போது தர்றேன். மற்ற இதை கொஞ்சம் கூட கொண்டு போனால் கூட நேரம் எடுக்கும். ஏன்னா நீங்க சமயத்தை மேல எல்லா மனிதனுக்கும் ஒரு சமயம்ன்றது ஒரு நல்வழிப்படுத்தவும் நல்ல விடயம் செய்யும் போது மற்ற நல்லா செய்யணும்ன்ற எண்ணத்தை வச்சு கொண்டு போறதுக்காக அந்த சமயமும் அவைக்குள்ள ஒரு சக்தியா இருந்தது. அப்ப இது போத்த காலம் நடக்கும்போது இது எங்கேயோ எல்லாம் போறபடியா தான் இந்த தலைப்பை கொண்டு வந்தான். என்னாலும் ஒரு முறை தாருங்கள் உறவுகளை, 2 நிமிடம் நான் ஒவ்வொரு வாரமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொண்டுதான் நான் எனது நிகழ்ச்சியோட வர கொண்டு வந்து இந்த வருடத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன். ஆம், இதையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த நிகழ்வு கண்டிப்பா கேளுங்கள். பல பக்கங்கள் இருக்கின்றது. நன்றி, இணைந்து பாய்ந்ததுக்கு நன்றி. பஞ்சதான் அவர்களே, அன்பானவர்களே, ஒரு முறை வெயிட் பண்ணுங்க. குரானுக்காக ஒரு 2 நிமிடம் தாருங்கள். நான் இந்த ஒரு சின்ன ஒரு படம் கேட்டுக்கொண்டு நான் தொடருவோம். வாணியக்கா, வாணியக்கா நான் போடுகிறேன். போட்டுட்டு தொடரும். கேட்டதுக்கு நன்றி உறவுகளே. ஏனென்றால் நான் இந்த வாழ்க்கையில் பல கவலைகளுக்கு இருந்தாலும் இந்த வருடம் சில மாற்றங்களுடன் வரணும் என்று வருவேன் என்று சொல்லியிருந்தேன். உறவுகளுக்கு தெரியும்.
இவ்வளவு மனிதனுக்குள்ள இவ்வளவு கவலை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இவ்வளவு கவலைகள் அன்றாடம் வந்து கொண்டுதான் போகிறது. அதை மீறியும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு போராட்டம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இதில் தொட்டி சொல்கிறேன். என்னென்னா அந்த உறவு சொன்ன பிறகு நான் இதை தொட்டி சொல்லணும். ஆலயங்கள் என்று ஒரு மனிதன் வந்து ஒரு நம்பிக்கை ஆலயம் என்ற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கே என்றான். இப்போ நாளை சிவராத்திரி தெரியும், பல இடங்களில் இப்படி எல்லாம் நடக்க போகுது. அப்போ மனிதன் எவ்வளவு இந்த பாடல் வந்து தெரிந்தானே ஆசைப்பட்ட காசு அம்மாவை வாங்க முடியுமாண்டு அந்த பாடல் வந்து இப்போ எதுவுமே காசு இருந்தால் வேண்ட முடியுமான்றது மாதிரி இப்போ காசுக்காண்டி ஓடுகிறோம் தான், காசுக்காண்டி எதுவும் செய்துட்டு போகலாமன்ட்டு இருக்குது. மற்றது புகழுக்காண்டி தன் தன் புகழ் நிற்கணுமென்றக்காண்டியும் அப்படியே ஒவ்வொரு மனிதனும் ஏதோ எதையும் செய்துட்டு போகலாமன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு அரசியல் பக்கம் எடுத்தாலே வைத்தாமட்டவர்கள் சொன்ன மாதிரி பல பக்கத்தில் எவ்வளவு ஒரு நேர்மையிலெல்லாம் அழிஞ்சு போகிறது. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா அதிபர் பக்கம் எல்லோருக்கும் தெரியும், என்ன மாதிரி போகிறதுன்னு தெரியும். அப்போ பல இடங்கள் பொதுமக்கள் கூட பல இடங்களில் பல சமூகத்துக்குள்ள அதிகமாக எங்கேயுமே ஒரு நல்லது செய்யும் போது ஆதரவுகள் அந்த காலங்களில் கூட இருந்தது. ஆதரவு என்னென்னா பல பேர் அது நல்லது செய்கிற எண்ணம் தோழமை அழந்தார்கள். மற்றவை நல்லா இருக்கணும், வருங்காலங்கள் நல்லா இருக்கணும் எண்ணம். இப்போ என்னென்னா கொரோனா வந்து இப்போ தாயத்தில் பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனை காலம் வந்து இங்கே கனகாலம் வாழ்ந்தாலும் பிறகும் அது இங்கே நாங்கள் இங்கே வந்து சம்பாதிச்சிட்டோம் நல்லா இருக்கிறோம் வந்துட்டு இருக்கும்போது கொரோனா வந்து எத்தனை பேரை எதிர்பார்க்காத அளவுக்கு சிந்திக்க இயலாத அளவுக்கு எந்த நாட்டில் இப்பவும் எந்த நிமிடமும் பல பேர் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அது மனிதனால் தான் உருவாக்கப்பட்டு அது எல்லாம் மேலவருக்கும் தெரியும். அப்போ அதே மாதிரி இப்போ அக்கிரமமும் மனிதன் அதற்ற உடைய என்ன விஷயமும் என்னவும் அது சமூகத்துக்கு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. நான் ஏன் தொட்டிச்சேன்னா பல பக்கங்கள் இது நடக்கிறது. அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் அந்த என்னது வாழ்வுண்மைன்றது இந்த வருடம் 3ஆம் மாதம் 8 வருடம் ஆடுகிற உறவுகளுக்கு தெரியும். அந்த வாழ்வுண்மையில நான் சொல்லியிருந்தேன் ஒரு 10 வருடங்களுக்கு மேல் 12 வருடங்களுக்கு மேல் நான் தாயத்தில் ஊர் இந்த கட்டிடங்கள் எல்லாம் உறவுகளுக்கு தெரியும், பார்த்த கட்டிடங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். 3 வருடம் கம்ப்யூட்டர் இலவசமாக பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு நான் அது வாழ்க்கை இருக்கும் வரையும் சொல்லிக்கொண்டு போவேன். ஏனென்றால் உறவுகள் யாராவது எதை நினைச்சாலும் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் அந்த வழி அந்த இப்போது சொல்கிறார்கள் பல யூடியூப்களில் பார்க்கும்போது அது தேவையில்லாத வீடு கட்டுகிறார்கள் ஊரில். அதாவே வேண்டிய விருப்பம். அது கட்டும்போது அங்கே ஒரு மேசனை பிடிச்சி ஒரு என்ன இன்ஜினியரை பிடிச்சி அதை செய்கிறேன்டா இவ்வளோ கஷ்டம், எப்படி கஷ்டம்னு இப்போ எல்லோருக்கும் தெரியும். இப்போ பார்க்குற இடங்களில் எவ்வளோ வருஷக்கணக்கால் வீடு அப்படி தானே. அப்போ நான் இந்த கட்டிடம் கட்டும்போது இங்கே இந்த கட்டிடம் கட்டும்போது புலம்பு நாட்டு தனிய நான் எனக்கு தாய் தந்தையர் இருந்தாலும் அங்கே அவளுக்கு கொண்டு தந்தையார் எவ்வளவோ செய்தவர். நான் சொன்னா இது நானாக தான் செய்ய போகிறேன், இந்த கோயில் பக்கத்தில் நானாக தான் கட்ட போகிறேன். இங்கே காசுல அது இங்கே இருந்து தான் நான் ஒழுங்கு பண்ணி இரவு நித்திர முழிச்சு எத்தனை தரம் என் வாழ்க்கையில பல கஷ்டத்துக்கால அந்த கட்டிடத்தை கட்டி பல பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு ஒரு விஷயத்தை நல்லது கொண்டு வைக்க ஒரு பொறாமை குணத்தால எனது பக்கத்தை எனது உறவுக்குள்ளேருந்து என் தந்தையார் இறந்தவுடன் அதான் சொல்லிச்சேன், நம்பிக்கையோட துணிச்சல் இருக்கணும். அது ஒரு காலம் இந்த துணிச்சல் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் ஊர் மக்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்றேன், ஏன்னா தந்தையார் இருந்தால் நான் கண்டிப்பா அந்த தாயத்துல எந்த இடத்துலையும் போய் இறங்குவேன். ஏன்னா தந்தையார் இருந்தால் ஏன்னா அப்படியான மனுஷன் தான் துணிஞ்சவர். இப்பத்த காலம் அந்த துணிவுக்கு ஒரு எவையுமே இல்லாதால எனக்கு பக்கத்துல கவலைக்குள்ளாகிட்டு இருக்கிறேன். ஏன்னா 10 வருடம் தெரியும் உறவுகளுக்கு அந்த பிரச்சனை இந்த சம்பவம் நடந்தபடியால தாயோட கதைக்க விடாமல் 5 ஆம்பளை பிள்ளைகளை வச்சிருந்த சம்பவம் இந்த வாழ்வுண்மையில கொண்டு வந்தது. அப்போது உறவுகள் கேட்டுக்கொண்ட உறவுக்கும் தெரியும், இதை சொல்லியிருந்தார்கள். அதுவே இது அங்கே இருக்கிறபடியால பார்க்கறது அப்படி இப்படி என்று என்னோட சமூகம் அவனும் செய்யறாது, அது தெரியாது. என்னடா அப்பதான் எத்தனையோ சுத்தமாத்துகள் ஒவ்வொரு செய்யும் மனுஷர்கள். அப்போ அப்படி நான் இப்போ இந்த சொத்துக்காகவும் மற்றது என்னுடைய நான் இது கட்டின கட்டிடத்தில் அந்த ஊர் பிள்ளைகள் நல்லது செய்யறான்ட்டு அந்த பொறாம குணத்தினால அப்படியான சம்பவங்கள் எல்லாம் கட்ட வைக்கிறது. இங்கே பாருங்க எத்தனை ஆயிரம் பிள்ளை இதுக்குள்ள படிக்கிறவங்க பாருங்களா, அதுவும் சாப்பாடு கொடுத்து இங்கே பாருங்க பாத்திரங்கள் கிடக்கு பாருங்க. அந்த பாத்திரம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வந்து 3 வருஷம் சாப்பாடு கொடுத்து வெள்ளிக்கிழமையில சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்னடா அது அவர் அந்த கோயில்களோட அப்போ சாப்பாடு பிள்ளைகள் அதை கொடுத்த அந்த மக்களுக்கு செய்தது
என்றது நான் அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கும் போது கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்து கீபோர்டு கம்ப்யூட்டர் அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அது முதல்ல என்னடா மன திருப்தி அந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் அதுக்கு பணக்காரர்கிட்ட பிள்ளை ஏழை பிள்ளை அப்படி கண்டு இல்லை எவையும் இலவசமா கற்றுக்கொள்ளலாம் 3 வருஷம் கொடுத்தேன். அப்ப அதுல நான் இவ்வளவு செய்த இடத்துல அப்ப எதிர்பார்க்க நான் ₹1 கூட இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறேன். ஆனா ₹1 கூட இந்த காலமே என் வாழ்க்கையில மற்றவற்றை எடுக்கணும் என்ற எண்ணம் இல்லாம தான் வாழ்ந்தேன். நான் இதுவரையில வாழ்ந்து கொண்டு வந்தேன் நான். ஆனா இன்னும் இப்படி ஒரு வேதனைக்குள்ளாகி அதை நான் செய்ய நல்லது செய்ய போற இடத்துல இப்படி என்ன வேதனைப்படுத்தி நான் இந்த வாழ்வுண்மையை பல பேருக்கு நன்மையா இருக்கணும் என்று கொண்டு வந்த இடத்துல பல பேர் அந்த ஆரம்பங்கள் எவ்வளவு பேருக்கு பிரயோசனமா இருந்தது எவ்வளவு இப்பவும் சொல்லுவார்கள். இப்ப வீட்டுக்கு வீடு நான் ஆரம்பிக்கும் போது 8 வருடங்களுக்கு தான் பாருங்கள் இந்த சம்பவங்கள் எவ்வளவு ஏமாத்துகள் இதில் நடக்க இப்ப வீட்டுக்கு வீடு வாசல் எல்லா இடமுமே எல்லாரும் எவ்வளவு பேர் கவலைக்குள்ள இருந்து போறார்கள். ஆனா இதை நான் சொல்ல வேண்டியதை சொல்லி விடுறேன். இந்த தாய் என்ற இதுல என்னடா இந்த பாடல் அண்டை போட்டதுக்கான உறவுகள் எல்லாருக்கும் தெரியும். வேலண்டைன் டே பிப்ரவரி 14 வந்தது. அப்ப நான் அது தாயார் பிறந்த நாள் அந்த வேலண்டைன் டே எல்லாம் பிறந்தவர். அப்ப நான் பிறந்த காலத்துல தந்தையார் இருக்கும் வரை ஒரு நாளைக்கு 2 தினம் கதைச்சு கொண்டு வந்தான். அவையில பாதுகாப்பா சின்ன நீங்க இருக்கிற காலத்தை கவனமா இருக்கணும் 2 டெலிபோனும் வேண்டி கொடுத்தேன் நான் அவைக்கு. அப்படி வாழ வச்சது அந்த இடத்துல இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு தந்தையார் 2வது மாதத்திலிருந்து கதைக்க விடையில. ஆனா மிச்ச 4 சௌரங்களும் இந்த வரை கதைக்கல 10 வருடமா கதைக்கல. ஆனா நான் 5 வருஷமா அதுக்கு ஏதோ விடமாட்டேன். ஏன்னா தாயாற்ற பக்கத்தில் ஒரு 7-8 சௌரங்கள் அங்க இருக்கிறார் ஊர்ல. அப்ப அவியல் மூலமும் சில அதான் சொன்ன இப்ப சில வைத்தாப்புகிட்டவர்கள் சொன்ன மாதிரி அது இந்த கட்டத்தை சொல்ல உண்மை என்னடா ஒரு 2 இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா போய் கதை கேட்க எப்படி மூக்கு நுழைக்க நீங்க அவியன்ற பக்கம் கதைக்கிறீங்க இந்த பக்கம் கேட்க ஏன்னா சரியா விசாரிக்காமல் சில பேர் போய் என்னடா இல்ல நல்லா வாழ்ந்தவே புலட்டும் இன்னும் அத ஒரு தைரியமான மனிதன் இல்லாட்டி என்ன நடக்கும் அங்க ஒரு அந்த அதான் நான் வாழ் உண்மையில பலமுறை சொல்லிக்கிறேன். அன்பான உறவுகளே இந்த இடத்தையும் திரும்பவும் சொல்றேன். யாராவது தாயோ தந்தையோ உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கடைசியில கொடுத்துட்டு போறது உண்மை ஏதாவது உங்களோட இருந்துட்டு என்ன பிள்ளைகளுக்கானது எதுவும் செய்யாம நீங்கள் அந்த என்ன சொல்றது பிள்ளை எதுவும் வந்தா அதை தீர்த்து வச்சுட்டு போடுங்க. அல்லது கடைசி காலத்துல உங்களோட நீங்க எப்படி நல்லவனா வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை விழுத்துறதுக்கு சமூகத்துக்குள்ள இருந்து அந்த சேர்ந்து கூட இருந்தே இப்படி வரைப்பேன் சொல்லியோம் அவியல் பக்கத்தால வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கத்திலையும் அப்படி நடந்தது. ஆனா இன்றைக்கு என்ன தாயாற்ற சகோதரங்கள் பக்கத்துல 8 பேர் இருந்து தந்தையார் வந்த உடனே எல்லாரும் ஒன்றா இருந்தவ போய் எல்லாம் தாயோட காய்ச்சவ. ஆனா நாங்கள் எங்களை கதைக்க நான் எத்தனை முறை கேட்டேன் இப்படி அம்மா இப்படி செய்யலாம் பிள்ளையா நீங்கள் கொண்டு இல்லைன்னா ஒரு சகோதரி ஒரு மகள் தாயை வச்சுக்கொண்டு இவ்வளவு பணத்துக்காக சொத்துக்காக செய்த. ஆனா இன்றைக்கு 10 வருடம் ஆகிறது. நான் ஒவ்வொரு வருடமும் தந்தையார் 5 வருடத்துக்கு கதைக்கலாமல் எந்த பக்கத்துக்கு போனாலும் கதைக்கிறார் என்ன விட மாட்டேன் டெலிவன் கதைக்க. ஆனால் 5 வருடத்துக்கு முதல் ஒரு பிறந்த நாள் மட்டும்தான் கதைப்பேன். அந்த வேலண்டைன் டே மட்டும்தான் கதைப்பேன். அப்ப கதைச்சொன்னு வந்த நான் போன வருஷத்திலிருந்து நான் சொல்லி போட்டேன் பல பேருக்கு நீங்க அந்த பக்கத்துல கடைசி வரும் தர மாட்டீங்க ஏனண்டா சதிக்கு உள்ள வச்சுக்கிறேன். ஆனால் அம்மா அந்த சௌரம் மட்டும் சொன்னேனே அந்த சௌரம் கூட இந்த வருடம் ஒருத்தர் கூட கதைக்கல. இப்போ நான் இந்த நிகழ்வு செய்ய முதல் பிந்தினது காரணம் அந்த டெலிபோன் நான் 10 நாளா 11வது நாளா எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ரிங் பண்ணி எடுக்க தரையில ஏன்னா அவ்வளவுக்கு அக்கிரமமான உலகமா எத்தனையோ குடும்பத்துக்கு இது நடக்குது. நீங்க யூடியூப்ல பாத்துப்பீங்க எத்தனை இப்படி எல்லாம் பாடுபடுத்துறீங்க இவ்வளவு புரியமண்டு. அப்ப அப்படியான இடத்துக்கு சமூகம் சில பேர் பின்னாடி நிக்கிறியோம் அநீதி செய்யறவைக்கு பின்னால நிற்பியோம். பிறகு நல்லா செய்ய நான் அந்த நேரம் பல பக்கத்துல வெளிப்படுத்தி ஒன்னு செய்யறாது. அது அப்படி எத்தனையோ குடும்பத்துக்கு நடக்குது. ஆனா என்றைக்கும் நான் இறக்கும் வரையும் நான் அது எந்த வாழ்க்கையில் என்ன நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது இந்த காலத்தை சொல்லக்கூடாது. அந்த சொல்லி என்னடா சொன்னால் மற்றேக்கருக்கு போலியா போடும் வாழ்க்கை என்னடா அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவனவனுக்கு தான் தெரியும். அந்த வழிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வரைக்கும் நான் அந்த கடமைன்றது எனக்கு கொண்டு இருக்கு. என்னடா தாய் கடைசி பிள்ளை நான் அவருக்கு. அப்ப இன்றைக்கு 86 வயது அவருக்கு. அப்ப நாளைக்கு கொண்டு நடந்து விட்டேன்டா இந்த வருடம் பிறந்த நாளுக்கு தெரியல. அப்ப நான் சில நேரம் ஏதோ நடக்கலாம் இந்த வருடங்களுக்கு நான் நடந்தாலும் காரியம் ஊர் மக்களுக்கு நான் பல பேருக்கு சொல்லிடுறேன். நான் போய் ஒரு கடமையை செய்யலைன்னு சொன்னா யாரும் எதுவும் சொல்லல. என்னடா
அப்படியான உலகத்துக்கு நீங்க பாருங்க அதுக்கும் இன்னொரு அன்பான உறவுகளே இதையும் சொல்லி ஆகணும். அந்த தாயே ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ரூமுக்கு வச்சிருந்துட்டு பணத்துக்காக இது 150 கோடி ரூபாய் சொத்துக்காக இப்படி வச்சிருந்துட்டு இன்றைக்கு இந்த பக்கத்துல பாருங்க ஒரு ஆலயங்கள் வருது பாருங்க. இந்த சைட்டுகள்ல வருது ஆலயம். இந்த ஆலயத்துல போய் இப்ப இந்த ஆலயம் பாருங்கள், இந்த இடத்த பாருங்க, ஒவ்வொரு சுவாமிகளும் வருது பாருங்க. இந்த இது கட்டிடங்கள் இதெல்லாம் நான் ஒரு 32 வருஷம் சென்ற வேற பதிவிட சொல்லிப்பேன். 32 வருஷங்களுக்கு முதல் நான் இந்த மேல் சிப்ப வேலையிலிருந்து செய்த நான் இன்னொருவர் நானும் இன்னும் ஒருவர் தான் அந்த மேல் சிப்ப வேலை செய்து 16 சுத்துவார கோயில் ஒரு பானாவட்டி அம்மன் கோயில் என்ற இடத்துல செய்த நாங்கள். அப்ப அந்த இடத்துல செய்த இடத்த இன்றைக்கு அந்த கோயில் இங்க பாருங்க, இதுக்குள்ள இன்றைக்கு கும்பாசம் துவங்கி இருக்கு. அப்ப அந்த கும்பாசத்துக்கு கூட நாங்க ஒவ்வொரு 8 திருவிழா ஆண்டு ஒரு திருவிழா இருக்குது. எங்களோட தந்தையார் இருக்கும் வரையும் ஏன்னா அவர் இந்த காலத்துல இருந்து செய்து கொண்டு வந்த நாங்கள் அவர் எத்தனோ இடங்களுக்கு முதல் செய்து கொண்டு வந்த அந்த ஆலயமும் கூட நான் நம்பிக்கையை எதிர கொண்டு வரேன் உறவுகளுக்கு. இந்த இதுல எந்த பக்கமும் நம்பிக்கைன்றது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தேவை. தனக்குள்ள ஒரு சக்தி மீறிய சக்தி இருக்கும் என்று சொல்லுவோம். அந்த சக்தியோட எப்பவும் ஒரு நல்ல செய்ய ஒரு நம்பிக்கை வச்சுதான் செய்வோம். அப்ப அந்த இடத்துல இன்றைக்கு பாருங்கள் போலி ஆகிறது என்னென்றால் அந்த ஆலயத்தை இன்றைக்கு அவர் கட்டின பெரிய ஆலயம் தான் உறவுகளுக்கு பொது கோயில்ல அது கூட இப்ப காசு வெளிநாட்டு பணம் இருக்கின்றதுல இடிச்சு இப்படி எல்லாம் மேல கட்டுறோம். ஆனா இந்த சுவாமிகள் இடிக்கையில கட்டிடம் முடிக்கையில அது என்னடா 16 உள் சுத்தி வர கோயில்கள் அதான் இருக்கிற. அதே மாதிரி அவர் கட்டின ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு. அதுல மகளவே தங்கட பேர் நிக்கணும் சும்மா ஒரு 50,000 ரூபாய் முடிக்க வேண்டியதை அதுக்கும் இந்த பக்கத்துல படம் இருக்கு பாருங்கள். அப்படி தாங்க அப்ப பாருங்கள் இப்ப அவற்ற பணத்தை எடுத்து அந்த கோயிலை இடிச்சு சும்மா இந்த இப்படி நிக்கிற இருந்த கோயிலை பாருங்க இதுக்கு பின்னால் வரைஞ்ச இப்படி இடிச்சு விட்டுட்டு பிறகு கட்டி விடிக்கிறோம். அப்ப அந்த காசு இல்லை. இப்ப நான் என்னத்துக்கு இதுகளை கோயிலை கொண்டாடுறேன்னா இந்த கோயிலுக்கு செய்யற நான் சொல்லிட்டேன் அது ஒரு காலம் இருந்ததான் ஆலயத்துக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கைக்கு கிடந்த வாழ்க்கை. இப்ப எந்த கோயில் இதா இருக்கிறது மற்ற எங்கட யார் செய்தால் ஆற்ற பேர் கடைசியா நிற்கும்ன்றதுக்காண்டியும் அவையவை எடுத்து மூச்சு பெஞ்ச சௌரங்களை தான் நம்ம சொல்றோம். சௌரியல் இந்த ஆஞ்சநேயர் தெரியும். மாதல் ஆஞ்சநேயர் ஒரு யாழ்ப்பாணத்தில் 2வது 3வது இடத்துல இருந்த ஒரு கோயில். அந்த கோயிலை இவள் இப்படி செய்திருக்கிறேன் பாருங்கள். ஆனா இன்றைக்கு தந்தையார் இருந்தா இந்த யாழ்ப்பாணத்திலே 1வது கோயிலா இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. என்னடா அப்படி அவர் 1 ரூபா கூட கோயில் பணம் கொடுக்க மாட்டார், மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு வந்தவர். அப்ப அன்றைக்கு அந்த கோயிலை வச்சு இப்படி கொண்டு செய்கிறோம். அதுதான் தான் நான் சொல்லுகிறேன். ஆலயத்துல நான் கடவுளோட இந்த நம்பிக்கையோட இருந்தனால் இப்படி அநியாயம் செய்தவன் இன்றைக்கு அந்த ஆலயம் பானாவட்டி அம்மன் கோயில் தெரியும். அது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கு 2 பகுதி 2 சௌகரிகள் எனக்கு பக்கம் சொத்துக்காக 2 தாயை பிரித்து வச்சுக்கிறோம். அப்ப அவை 2 பேரும் தாய் அங்க ஒரு ரூமுக்கு வச்சு அது கோளுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்குமா ஒரு சௌகரி கதைக்கிறதுல ஒரு சௌகரி வச்சு அது ஏனண்டா இப்ப நான் அது எங்க பக்கம் சௌகரியம் மட்டும் இல்லை எங்களுக்குள்ள சில பேர் வந்தவையும் இவ்வளவு பேர் ஒரு நல்லா இருக்கக்கூடாது நினைச்சவையும் இருக்கிறோம். ஏண்டா எல்லாருமே எங்கேயுமே அப்படித்தான் ஒரு நல்லா வாழ்ந்துட்டான் மற்றவனுக்கு நல்லா கொடுக்குறான்டா பொறாம குணம். ஏன்னாடா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே கடவுளால கொடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்தும் அவன் படைத்து விட்டான் நல்லபடியா வாழ்ந்துட்டு வாழ்ந்தான். அது சில பேர் பாதை மாறி போறது வேற பக்கம், பாதை மற்றவரால மாத்தி போறது இன்னொரு பக்கம். நான் யாரு செல்வி நிதானோடைய நிக்கிறோடைய உங்களை எடுத்துக்கொண்டு தொட்டு சொல்றேன். பிறகு நான் முடிக்கும் போது தருகிறேன். நீங்கள் வாருங்கள். ஏன்னா நீங்க முதல் போனவரவு இருக்கா நீங்கள் உங்களோட பக்கம் சுருக்கத்தை தாருங்கள். வணக்கம் சார். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களோட பக்கத்து இந்த அனுபவத்தையும் இருக்கா சொல்லுங்கள். இல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களோட கருத்தை நீங்கள் நேரம் போகும் நான் போய் கடைசியில அந்த நேரம் போய் போடுவேன். பரவாயில்ல நீங்கள் உங்களோட மன இல்ல நான் சொல்றேன். எந்த காலமும் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த மனிதருக்கும் ஒரு தாயின் மனம் எப்பவுமே இந்த இறக்கும் வரையும் அந்த தாய் கொண்டு என்றால் எந்த மனிதனுக்கும் கவலைகள் கண்டிப்பா போகும். என்னன்னா அந்த தாயில தான் என்ன பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு நெடுகலன் தான் சொல்றேன். நீங்கள் அம்மா அம்மான்னு நீங்கள் உங்களோட உயிரை போட்டு நீங்க சொல்லி தன்றீங்க. எல்லாருக்கும் அம்மா தான். அம்மாண்டா எல்லாரும் நாய்க்குட்டி கூட அந்த குழந்தை என்றாலும் அது தாய் தான். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அம்மாவில போய் பார்க்க முடியாத அளவுக்கு
நீங்கள் உதயத்தான் நெடுகள்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும் உலகம் இப்ப தெரிந்தாலும் பாத்தீங்களா, இப்ப அண்மையில நடந்த இந்த கிழமை பாருங்கள் எப்படி சினிமா படத்துல வந்து எப்படி ஷூட்டிங் செய்துட்டு போறதோ அதே மாதிரி தாயகத்துல நீங்க பணத்துக்காக எதுவும் செய்துட்டு போகலாம். அங்க அப்படிதான அப்படியான இடம் தான் அந்த இடம். உங்களுக்கு தெரியுது பணம் என்று சொன்னால் குணமும் ஆனால் உங்களாலையும் முடியும் என்று நினைச்சு கொண்டு உங்களுடைய அம்மாவை போய் உங்களால பார்க்க முடியாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்துட்டீங்க, உங்களோட நாட்டில் உள்ள வேண்டிய சௌகரியங்களான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வருடமும் தந்தையார் இறந்த பிறகு அந்த மூத்த என்னடா இப்ப பாருங்க, நான் இது நாட்டு வாழ் உண்மையில கொண்டு வருவேன். என்னடா இங்க உயிர் இருக்கும் வரை நான் பல பக்கத்துல விழுந்து போயிட்டு வந்தேன். நான் விழுந்தேன்னா நிமிரையலாத நிலத்தை வந்து சொல்லித்தாரேன் ஒன்றை சொல்றேன். எனக்கு கதையை கேட்டுட்டு இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுடைய அம்மாவை உங்களால போய் பார்க்க முடியல. எனக்கு மூத்தவர் நாங்க போன வருஷமும் போயிட்டு தானே வந்தார். ஆமா வந்து மனைவியார் பக்கம் போயிட்டு எல்லாரும் தான் போனார்கள். உங்களோட அண்ணா அண்ணி பிள்ளைகள் போன அவர்களுக்கு போய் பார்த்த அம்மாவை உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அம்மா பாக்கல 10 வருடமா பாக்கல அம்மாவை. யார் பாக்கல? மூத்தவர். உங்களுக்கு இந்த வாழும் மேல சொன்ன நான் போன வருஷம் இல்லாதுக்குமே வருஷம் எங்க ஆஞ்சநேய கோயில கொண்டு வந்து அம்மாவை நடக்கக்கூடிய அவ்வாறு நல்ல எத்தனைவருக்கு சாப்பாடு போட்ட கை நன்னுவா. அந்த கோயில வந்து அண்ணன் மூத்த அண்ணன் போயிருக்கிறார். 4 அடியும் இல்ல, பக்கத்துல நின்று கதைக்கவே இல்லை. 4 அடி பாருங்கள் எப்படி உலகம் போதுன்னு. அந்த கோயில்ல மக்கள் அந்த திருவிழா மூட்டை நிக்கிறார். அப்ப பக்கத்துல நிக்கிற மூத்தமான் அப்ப என்னடா அங்க பக்கத்துல பிரச்சனை என்னடா அப்படியான உலகத்துக்கான இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஒரு அம்மாண்ட பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் அது என்ன காரணம், எங்கட பக்கத்தால மட்டும் இல்ல வந்தவை கூட இப்ப மூத்தவற்ற பக்கம் போய் 10 தரம் மேல் போயிடும். அப்பா இருக்கே குறைவு போடுறது. ஆனா இப்ப போயிடாத நேரம் நான் பார்த்த அளவுல எனக்கு நான் உங்களோட அண்ணாவோடையும் கதைச்சிருக்கிறோம், உங்களோட அண்ணியோடையும் எனக்கு தெரியும். இல்ல நான் அதுக்காக சொல்ல இல்ல. ஆனா அவர்கள் இப்ப நாங்கள் மற்றவன கூறுறதுலும் பார்க்க அதைத்தான் நாங்கள் முதல் இதுல என்னண்டா உலகத்துக்கு தெரியும், அங்க ஊர் மக்களுக்கே தெரியும் என்னென்று சம்பவங்கள். இது சின்ன விஷயமா முடிச்சிருக்க வேண்டியது. அந்த வந்த இடத்துல எங்கட சௌரம் மட்டும் இல்ல, இதுக்கு எங்கட அவருக்கு வந்த என்னது சௌரங்களுக்கு வந்த பக்கம் கூட என் தந்தையார விழுத்துறதுக்கு ஆக்களை தான் இருந்தது. என்னடா அவையெல்லாம் அவர் நல்லது செய்யறாரு நல்லது. ஏனண்டா நீங்க பாருங்க, அவரை சொல்றீங்க கல்யாணம் காட்டி 1 வருஷத்தால கூட்டி கொண்டு போனாச்சு. இந்த அண்ணர் கதைக்கிறேன் அப்பா அவள எந்த விடியமா அப்பாண்ட விஷயத்துக்கு எடுக்கிறேன் 30 வருஷத்துக்கு முதல். அப்ப பாருங்க நீங்க சொல்றீங்க, இல்ல நீங்க சொல்றீங்க இதுல என்னண்டா அவர் நல்லன்னு சொல்றீங்க. நான் இதை சொல்றேன் உங்களுக்கு என்னண்டா, இன்றைக்கு எங்கட வீடு போல சிதற போறதுக்கு காரணமே மூத்தவற்ற பக்கத்தால வந்தது. என்னண்டா நான் நல்லது செய்யறேன், தகப்பனாருக்கு அடுத்ததா நான் நல்லது செய்யறேன். அந்த பொறாமை என் தந்தையார்ட்ட ஒரு பொறாமை நான் உறவுகளுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வாழும் மேல நான் ஒரு 2 வருடங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன், என்ன பக்கத்தால வேற பக்கம் வெளிப்படுத்த போறேன். இது அப்படி என்று சகோதரத்துக்கு கதைக்கிறதுக்காண்டி என் அந்நியார கேட்கும் போது சொல்றாங்க என்னன்னா அப்படி நீங்க அதை சரிப்படுத்தாதீங்க. என்னன்னா உங்களோட கருத்தை கொண்டு வந்து கதைக்கலாம். ஆனா அதுதான் இப்ப இத நீங்கள் இப்படி கதைக்கிறது இல்ல. இப்ப பல பேருக்கு நன்மை எனக்கு நன்மை. நான் வாழ்ந்துட்டு பாருங்கள். இன்னொன்று சொல்றேன், இந்த உலகத்துல நான் இந்த வாழ் உண்மை கொண்டு வரேன். ஒவ்வொரு செவ்வாயும் யாரும் சொல்லுங்கள் எவ்வையாயும் கொண்டு வாருங்க. நான் சாட்சியா சொல்றேன், ஒரு பொம்பளை புள்ள நான் விழுந்து போய் கிடக்க என்ன நிமித்தி விட்டதன் மகள், அந்த மகளால நான் இன்றைக்கு உயிர் வாழுகிறேன்.
அல்லது நான் இன்னைக்கு இறந்திருப்பேன், எத்தனை பேருக்கு நான் ஒரு வேற பக்கமா போயிருப்பேன். ஆனால் இந்த புலம்பெயர் நாட்டுல பிறந்த புள்ள உழைச்சிருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட உழைப்பை விட அதிகமா படிச்சு கொண்டு இந்த உழைப்புல என்ன தகப்பன நிமித்தி இந்த தாடிகள் நான் வளர்ப்பதற்கு காரணமே இப்ப தாயார் இல்லாத போது, மற்றது என் மகளுக்காக. என் மகள் நான் சின்ன வயதுல கஷ்டப்பட வச்சுட்டேன்னு நான் பல பிள்ளை நல்லா இருக்கணும் நினைச்ச இடத்துல ஒரே ஒரு மகளா இருந்து அந்த மகளுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு அன்றாடம் இரவு நித்திரையே இல்லை. இன்றைக்கு கூட 2 மணி நீங்க சொன்னா மாட்டீங்க 2 மணி. ஏனண்டா அப்படி ஒவ்வொரு முறை ஒழுங்குறேன்டா இந்த மகள் இரவு பின்னேரம் போய் படிச்சுட்டு பின்னேரம் இரவு வேலையெல்லாம் செய்து கொண்டு வர ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் இளம் பிள்ளை. அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறது நான் பார்த்தேன். ஏனடா என்ன நிமிர வைக்க கொண்டு காண்டி அந்த பிள்ளை கஷ்டப்படுது. நான் எவ்வளவு மனதுக்கு வச்சுக்க சொல்லல. ஆனா நீங்க சொன்னது எங்க அண்ணேற்ற கதையை கொண்டு வந்து இதுல நல்லது செய்ய சொன்னீங்க. இன்னைக்கு நான் வெளியிற உறவுகளுக்கு தெரியும் எந்த பணத்துலதான் போய் வரணும் சொல்லலாம். அண்ணன் வேணுண்டா அப்பா அந்த பணத்தை எடுக்கப்பதான் 1 வருஷம் போறிய முடியும். நான் 1% கூட என் தந்தையிட்ட பணம் எடுக்கல. உறவுகளுக்கு தெரியும், எங்கட ஊருக்கு தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியும். 5 கோடி 4 கோடி ரூபாய்க்கு மேல நான் அந்த கோயிலுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல விட்டேன். 3 கோடி ரூபாய் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டி விட்டு இருக்கிறேன், இழந்திருக்கிறேன். நான் ஒரு காலம் அதுவும் கஷ்டப்பட்ட பணம், எங்க கஷ்டப்பட்ட பணம் தண்டனை. ஆனா அன்பான உறவு யாராவது இப்ப வைத்தாம சொன்ன மாதிரி ஒரு சமயத்துக்குள்ள அந்த பிரச்சனை வந்திருக்கும், சக்தி தீர விசாரிக்காமல் அந்த ஒரு முஸ்லீம் பட்டம் வந்துடும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கை. இன்றைக்கு நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது இந்த வாழ்வுண்மை கொண்டிருக்க இருந்து தாயை பணத்துக்காக வச்சுக்கிறோம்னா அம்மாண்ட பக்கம் எல்லாருமே ஒத்துழைச்சு சேர்த்து வைக்க. ஆனா பெண்ணின் ஆக்கள் எல்லாரும் பொறுத்து போய் நிக்கிறேன். இப்ப அவியலோட கதைக்க கொடுக்கறதில்ல, தெளிவானும் கொடுக்கறதில்ல. அப்ப இப்படியான மனிதர்கள் உலகத்துல நிக்கிற மாட்டேன். ஏன் சௌரங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லோயரை வச்சு கதைச்சு அதுக்கேற்ற ஏதாவது ஒரு வழி செய்திகள் என்றால் இல்ல அதுக்குதான் நான் சொல்றேன். மெயின் ஆள் பாருங்க, 2 பாருங்கள். நீங்க சொல்லிங்களே இப்ப எங்க அண்ணன் எவ்வளவு காய்ச்சது மற்ற என்ன அந்த உறவு தான் இன்றைக்கு உலகத்துக்கு எங்கட கடைசி சகோதரியும் இந்த உறவும் தான், அண்ணன் வந்த உறவும் தான் இன்றைக்கு எங்கட வீட்டு உலகத்துக்கு தண்டது. என்னடா எத்தனை பேர் நீங்க சொல்லுங்கள். ஊர 2 மாதசங்கான உறவுகளை கிட்ட தெரியும். ஆலயம் என்றால் எப்படி கும்பிடணும் மட்டும் பல உறவுகளுக்கு என் தகப்பனாட்டு தாய் தந்தையர் வாழ்ந்து காட்டினவன். அப்படியான உலகத்துக்கு வாழ்ந்து வந்தனா தான் நானும் முன்னைக்கு வெளிநாட்டு வந்தாலும். இப்ப உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு கோயில் முக்கியமா, உங்களுடைய அம்மா முக்கியமா? எனக்கு கோயில் ஒன்றும் தேவையில்லை, சொத்தும் தேவையில்லை. நான் சொல்லிப்பட சொத்தும் தேவையில்லை. ஆனா நான் கட்டின பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இந்த 10 வருடமா நான் அப்பா இல்லாத நேரத்திலையும் அப்படி இருந்தும் 1 வருஷம் 2 வருஷம் நடத்தி கொண்டு போய்க்க தாயை விட்டு இந்த ஆலயத்துல முன்னுக்கு கம்ப்யூட்டர் தூக்கி அறிக்க வச்சதும் அப்படி நடந்தது. பேருந்து மற்றது ஊர் மக்களை சொல்லிட்டேன், ஒரு பிள்ளைக்கு நீங்க படிப்பீங்க பிள்ளைகளை. ஆனா நான் இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் திரும்புறேன். இந்த பக்கம் பிள்ளைகள் ஊர் பள்ளிகள் ஏன்னா அநியாயம் செய்யறோம். அதோட இன்னொரு சம்பவத்தை சொல்லுவேன். இந்த பூசாரி ஆஞ்சநேயருக்கு பூசை செய்யற பூசாரி எங்கட தந்தையார் பூசை செய்ய சொல்ல டைம் என்ன தான் ஆதரிக்க தான் போட்ட டைமுக்கு வருவார். அந்த டைமுக்கு கோயில் முன்னுக்கு வரக்கூடாது. தண்ட பூசாரி தான் மாதல்ல பெரிய பூசாரியா இருக்கிறார். அதே சகோதரி இந்த தாயை கொண்ட ரூமுக்கு பணத்துக்காக வச்சுக்கிற சகோதரி சொன்னவா தாய் எங்கட தந்தையாருக்கு விளக்கு காட்டாமல் செய்த பூசாரி. அந்த பூசாரி இந்த காலில் இப்ப போன கிழமை விழுந்து கும்பிட்டுட்டு வர காசு போட்டு பாருங்க எப்படி. அது இளம்படியன் 30 வயதுக்குள்ள படிக்க அந்த படியை தான் மாதல்ல இப்ப பூசாரியா பெரிசா இருக்கிற ஒரு பெரிய பூசாரின்ற பேரன். அவர் தான் பெரிய அநியாயம் செய்தவர். இந்த வாழ்வுண்மையிலேயே நான் கொண்டு வந்தேன். எனக்கு என்ன அந்த பிள்ளைகளை நான் படிப்பிக்கிறேன்றதும் அதுக்குள்ள கொல்ல பிள்ளைகளும் வரக்கூடாதுண்டு அந்த கோயிலு பக்கத்துல கட்டி போட்டுன்னு அதெல்லாம் செய்த பூசாரி. ஏன்னா சமயத்துக்கு கடவுள் மனிதனைத்தான் நாங்கள் கடவுளை நம்பிக்கை வைக்கலாம். ஆனா மனிதனை கடவுள் கூடாது. கடவுள் சில பேருக்கு மனிதனை கடவுளாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த நேரம் உதவி செய்யும் போது அது கடவுளாகலாம். ஆனா தப்பு செய்யறவனை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் வந்து அவையில நல்லதண்டு சமூகத்துக்கு முத்திர கூடாது. ஏன்னா நீங்கள் இப்ப சொன்னபடியா நான் ஆனா நீங்க எதுக்க பாருங்க. அது நான் இன்னொரு தலைப்புகள் ஒன்று நேரம் போறோடியா உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் இப்ப கொண்டு வந்த தலைப்பின்படி இதை கொண்டாங்க ஒரு இருந்தார்கள். சமூகத்துல நல்லது விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா அல்லது தேவையற்ற விடயங்களுக்கு ஆதரவு அதிகமா அல்லது இப்பத்த பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல ஒரு தேவையற்ற விடயமா தான் இருக்குது எல்லாமே.
தேவையற்ற விடயத்துக்கு தான் அதிகமா ஆதரவு இருக்கு. அதிகமாகவே எல்லாருமே முதல் மூக்க நுழைக்கிறது என்று சொல்லுவார்கள் தானே, அதுல தேவையற்ற விஷயத்துக்கு தான் மூக்க நுழைக்கிற. அது போலத்தான் எல்லாமே நடக்குது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சரி நன்றி. நீங்கள் ஏன்னா இந்த தலைப்புக்குள்ள வந்தோடு நான் அதை கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த தலைப்பு எடுக்கும் போது பல ஒரு முதல் வந்த ஒரு வச்சுதான் பல பக்கத்து தொட்டி சென்றார்கள். உண்மையில இப்ப இந்த காலம் அதிகம் இப்படித்தான் நடக்கிறது. எல்லாம் போலிக்காண்டி அங்க போலிக்கோணும் பரவாயில்ல, நீங்க செய்துட்டு போங்க, யாருக்கும் கதைக்க வேண்டிய சுதந்திரம் இருக்கு. ஆனா இந்த வாழ் உண்மையில நான் எப்பவும் சொல்லுவேன், உறவுகளுக்கு திரும்ப நம்ம இருக்க சொல்லியே ஆகணும். எந்த விடயம் அன்பானவர்களே எல்லாருக்கும் தெரியும், இந்த வாழ்வியல் காட்டில் என்று இவ்வளவு வருடமா இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். இதுல நாங்களும் 25 வருடங்களுக்கு மேல இருந்துக்கிறேன். ஆனால் இந்த உறவுகளுக்கும் தெரியும் நான் வந்தது எப்படி வாதை என்று தெரியும். அந்த அன்பாய் கேட்டுக்கிறேன். மீண்டும் இந்த வாழ்வின் மேல நான் இந்த கதைச்ச சம்பவத்தையும் ஏன் நான் இது நிரூபிப்பதற்காக தான் கொண்டு வந்து நிரூபிப்பேன் இல்லை. என் வாழ்க்கையில நாளைக்கு நான் இல்லாதட்டியும் எதுவும் கதைச்சிட்டு போகலாம் உலகம். ஏன்னாடா இப்படி கொண்டு வந்து இப்ப பாருங்க ஒரு சொன்ன மாதிரி இல்லை, அது உண்மை. ஏன்னா தவிர முதல் ஆரம்பத்தில் சொன்னதுதான். ஏன்னா நான் உறவுகளை சுட்டி கதைக்கல சொல்லல, உண்மைதான். ஏன்னா இது வந்து அங்க இருக்கிறபடியா தாயை வச்சுக்கிறா அப்படி சொன்னீங்க. இல்ல மனிதர்கள் இது எத்தனையோ குடும்பங்களுக்கு எத்தனையோ ஒளிவராமல் எல்லாம் போகுது. அங்க எத்தனையோ பேர் வயது போனவை கடைசி காலம் மனுஷன் கடைசி காலத்துல கண்டிப்பா அந்த கடைசி கதைச்சு பிள்ளைகளோடு அல்ல யார் என்றாலும் அந்த கடைசி காலத்தில் கதைக்காத அளவுக்கு செய்கிற மனிதர்கள் எந்த காலமே சமூகத்துக்கு எந்த நன்மை செய்தாலும் அது எடுபடாது. நான் எந்த காலமே இந்த பதிவில் வெளிப்படுத்திட்டு போறேன். யாரா இருந்தாலும் இதுவரையில நான் நீங்கள் யாரும் செய்திருந்தாலும் யாரா இருந்தாலும் எவையா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதத்தை மனங்களை யோசிங்கள். எப்பவுமே ஒவ்வொரு மனிதனும் முன்னுக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டத்துக்காளான் ஒவ்வொரு மனிதனும் முன்னுக்கு வருவீங்க. என்னடா சும்மா இல்லை, எல்லாம் என்ன சொல்றது உடனே வந்து கடத்துல இருந்து காய்க்கிறது இல்லை. ஒவ்வொரு என்ன இங்க எவ்வளவு வேலை செய்யக்க எவ்வளவு கஷ்டமான 4-5 வேலை செய்து எவ்வளவு பேர் எவ்வளவு உடம்பு வருத்தி ஒவ்வொன்றையும் உழைக்கிறீங்க. இப்ப தாயத்துல பார்த்தால் எல்லாம் ஆணை. நான் இந்த சொல்ல வந்ததை அதில் இடையில விட்டுட்டேன். இந்த ஆலயங்கள் இனிமே காலம் நான் இங்கே சொல்றேன் அன்பானவர், இந்த பாருங்க என் தந்தையார் இருந்தா கட்டிடம் செய்திருப்பேன். நான் அதான் செய்தேன். ஊர் பிள்ளைய படிப்பதற்காக இந்த கட்டிடம் கட்டி என் தந்தையார் சொன்னான். இனிமே காலம் இந்த ஆலயத்துல பாருங்க இவ்வளவு நான் சொன்னேன். உண்மையா அது சுருக்கமாக தரேன். இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கிறது. நான் அந்த எடுத்த டைம் படி தருகிறேன். என்னென்றால் நான் சொல்லியிருந்தேன் அந்த என்னென்றால் இது வருங்காலத்துல பாருங்க பிரச்சனை கொடுக்க போய் நீங்க நாட்டு ஊருக்கு நல்ல வேற செய்து போட்டு போங்கன்னா பின்ன நான் இப்படி கொண்டு கட்டுறேன்னு ஓகே ஒன்று நிலம் போட்டி கட்டின்னு விட்டேன். இல்லை ஒரு ஃபேக்டரியை போட்டு ஊர் மக்கள் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்குதுல்ல அந்த இளம் பிள்ளைகள் எவ்வளவு சமுதாயம் இப்படியோ எல்லாம் போகுது. ஆனா அந்த நான் சமூகத்து இதுக்குதான் எடுத்துக்கொண்டு வரேன், சமூகம் எடுத்துக்கொண்டு வரேன். அப்ப ஒரு தொழில ஒரு பெரிய ஃபேக்டரியை போட்டு ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒரு ஃபேக்டரியை போட்டு எவ்வளவு நல்ல இப்ப ஆடம்பரமா இன்னும் கோயிலுக்கு செலவழிச்சுன்னு இருக்கிறத போய் இடிச்சு போட்டு அதை சரி அதாவே வேண்ட விருப்பம் இடிச்சு என்னடா சில பேர் இப்ப பழையாக்கள் கட்டினது இருக்க கூடாது, அவையின் பேர் இருக்கக்கூடாது. அந்த கோயிலை பொறுத்தவரை உறவுகளுக்கு தெரிஞ்ச இந்த பக்கம் தான் புதுசா கட்டினது. இதுக்கு முதல் வந்து போன பக்கம் பழசா இருந்தது. அது அந்த காலத்துல கட்டினோம் 30 வருஷங்கள் முதல். அப்ப ஒவ்வொரு இடமும் அப்படிதான். அப்ப நான் என்னடா இந்த எங்கட காலத்தை சொல்றேன். நான் சென்ன ஆலயம் கூட என்ன சௌகரியம் இடிச்சு போட்டு கட்டின இப்ப கட்டினது தந்தையோட பணத்தை எடுத்து அது ஒரு ஃபேக்டரி ஒன்றை கட்டி விட்டு இருந்தால் எத்தனை அங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இவ்வளவு இளம் பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு கூட இவ்வளவு வருங்காலத்துல இவ்வளவு நல்லா நடக்கும். ஆனா அதுக்காண்டித்தான் இந்த தலைப்பை கொண்டு வந்தேன். அன்பானவர்களே, நான் அடுத்த முறை ஒவ்வொரு முறைக்கும் கொண்டு வர தலைப்புகளுக்கு நீங்க முடிஞ்ச நீங்கள் வந்து இதை சொல்ல வந்ததுன்னு சொல்லிவிடுறேன். இந்த சம்பவம் வாழ உண்மையா உங்களுக்கு சுதந்திரம் எங்கெங்கேயும் எதுவும் கிடைக்கலாம். ஆனால் உண்மையால மனிதனா இருந்த எவரா இருந்தாலும் இந்த வாழ்வுண்மைக்கு வந்து கதையுங்கள். ஏனடா இது வந்து என்னது உயிரைத்தான் நான் இந்த வாழ்வுண்மைக்கு விடுகிறேன். ஏனடா அவ்வளவுக்கு நான் உயிர் இல்லாமல் எப்பயோ போயிருக்க வேண்டியான் இந்த உயிரோட வாழ்ந்துக்கிறேன். ஏனடா எந்த இடத்துலையும் நான் இறக்கும் வரையும் இது என்ன வழி என்றான நான் இந்த வாழ்வுண்மையில கொண்டு வருவேன். ஏனடா நாளைக்கு இன்றைக்கு கதைக்கிறேன், நாளைக்கு என்னவும் ஆகலாம். என்னடா கடைசி நிமிஷம் ஏன்னா பாருங்கள் இந்த விஷயம் கூட நான் இல்லாத போது பாருங்கள் எத்தனை பேர் இவ்வளவு பக்கத்தால கொண்டு வந்து கதைப்பியம். ஏன்னா அதாலதான் நான் எனது பக்கங்கள்லையும் இவ்வளவு பக்கங்கள்ல பதிவாக்கி
வச்சுட்டு தான் போகிறேன். ஏன்னா அப்படியான உலகத்துக்கான் வாழுறோம். என்னன்னா நான் இப்ப உறவுகளுக்கு தெரியுமே இப்படி ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லி போட்டுக்கிறேன். அர்ஜுனாண்டவர் இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னால இந்த ரெக்கார்டிங் மூலம் எப்படி நேர்மையை வந்து இன்றைக்கு என்ன பாடுபடுறான்னு உலகத்துக்கு தெரியும். எப்படி ஒரு நல்ல செய்ய போய்க்க எவ்வளவு இதுகள் நடந்து கொண்டிருக்க ஆளுக்கு. அதே மாதிரி அது ஊருக்காக நாட்டுக்காக. ஆனால் நான் அதுக்கு முதல் 10 வருடங்களுக்கு முதலே இந்த ரெக்கார்டிங் 11 வருடங்களுக்கு முதலே தந்தி அறுக்கும்போது ரெக்கார்டிங் பண்ணினா இப்படி ஒரு நிலவரம் பிறப்பதுண்டு சொல்லி ரெக்கார்டிங் பண்ணி கொண்டே வாழ்ந்த நான். அந்த வாழ்க்கை தான் நான் முதல் வாழ்ந்த வாழ்க்கை. இன்னும் எல்லோருக்கும் தெரியும். மற்றவை சொல்லியும் அர்ஜுனா மாதிரியே நீ ஏன்னா உனக்கு அர்ஜுனாக்கு முதல் நீ எல்லோ தண்டனி உண்டு. அப்படியான உலகம் தான். ஏன்னா நான் 4 பேருக்கு என்னது அனுபவத்தை கொண்டு வந்து மற்றவைக்கு பாருங்க. சொத்துக்காக எத்தனை குடும்பங்கள் பிரச்சனை கிடைக்க, எத்தனையோ குடும்பங்கள் இங்கேருந்து போய் தங்களோட பிள்ளைகளுக்கு எழுதிக்கிட்டு போகணுமெண்டு போய் எத்தனை பேர் செய்து போட்டு வந்து சொன்னவை எனக்கு. அப்போ அதால இந்த அனுபவங்களை கொண்டு வரேன். நன்றி உறவுகளை. நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளையில இந்த என்ன இன்று கலந்து கொண்ட உறவு வைத்தாமட்டவர்கள் உண்மையில அது பல பக்கம் தொட்டு சென்றார். ஏன்னா நான் அந்த இன்னொரு பொறுத்தர அந்த மற்ற பக்கங்களை நீங்க கேட்டுக்கொண்டு வந்த உறவுகளுக்கு தெரியும். உண்மையில நான் மனதார சொல்றேன் நண்பானவர்களை, இந்த எதை நான் சமூகத்துக்கு வச்சு கொண்டு வந்தேனோ உமது சமூகம் 3 விடயத்தை கொண்டு வந்தனோம் அதுக்கு தக்க மாதிரி அந்த பக்கங்களை தொட்டு சென்றீங்க வைத்தாமட்டவர்கள். ஏன்னா அவ்வளவுக்கு இப்ப நடக்கும் சம்பவத்தை நீங்க அப்படியே சென்ற வாரம் நடந்த சம்பவங்களையும் கொண்டு வந்து அதில் வெளிப்படுத்தியிருந்தீங்க. சிறப்பு. மற்ற சொல்லி நித்தியாங்க நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன தேவையற்ற விடயங்களுக்கு தான் அது சமூகத்தில் அதிகம் ஆதரவு போகின்ற சொல்லியிருந்தீங்க. ஆம், அதுதான் உண்மை. முடிந்த அளவுக்கு அன்பானவர்களே நாம் செய்யறதைத்தான் இப்ப விதைக்கு இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல எத்தனையோ பிள்ளைகளுக்கு சம்பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் ஈடுபடுறதுக்கு காரணம் என்னென்றா நாம் செய்த நீதியான செயல்கள் தான். ஏன்னா பல இடங்கள்ல பல விடயங்களை சிந்திக்காம வருங்கால சந்ததிகளை சிந்திக்காமல் செய்துட்டு போறோம். இன்னும் அதை சிந்திக்காமலும் செய்து கொண்டு போறோம். அது வருங்கால சந்ததிகளுக்கு தான் பதில் சொல்லும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பொறுத்தவரை இந்த வாழ்வு உண்மையில சொல்ல வேண்டிய நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்னவா இருந்தாலும் உங்களோட உயிர் போகும்போது நீங்கள் ஏதாவது உங்க குடும்பங்களுக்கு உள்ளதை சொல்லி விட்டுட்டு போங்கள். அல்லது நீங்க ஏதாவது செய்ய வேண்டியது நீங்கள் அதை இருக்கும்போது செய்துட்டு போங்கள். பிறகு அது உங்களோட வாழ்க்கையில வருங்காலம் நீங்க எப்படி நல்லவனா வாழ்ந்தாலும் எவ்வளவுக்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி எவ்வளவு கஷ்டத்தை உழைச்சி நீங்க எவ்வளவுக்கு முன்னுக்கு வந்திருந்தாலும் எல்லாமே அப்படியே இதா போடும், மண்ணுக்கு அப்படியே போடும். என்ன அப்ப அந்த வாழ்க்கை இனிமே காலம் இந்த உறவுக்கும் வரக்கூடாது. இந்த வாழ்வுமே நான் கொண்டு வந்ததுதான். நன்றி உறவுகளே. முடிஞ்ச அளவுக்கு நான் முண்டைக்கு உண்மையில இன்றைக்கு போகாத காரணம் என உடல்நிலை காரணத்தால்தான் போகல. ஆனால் ஒன்று மட்டும் இதை சொல்லிவிடுறேன். எந்த விடயமும் பிடிப்போல நான் செய்யும் போது உண்மையை கொண்டிருக்க ஏதோ நின்று ஒரு மடத்தியால் செய்திருக்கிறேன். அதுவும் எனக்கும் உரிய சக்தி தான். இன்று இணைந்து கொண்டவர்கள் வைத்தமோடவருக்கும் செல்வி நித்யானந்த அவருக்கும் மற்றும் வாணிமோகன் அவருக்கு நன்றி. உதவி செய்த வாணியக்காக்கும் நன்றி. தொழில்நுட்பத்தில் மற்றும் நடமோனிக்கு இந்த நேரத்தில் வாழ்வு இந்த வாழ்விய காட்டில அதான் நான் இந்த வாழ்விய காட்டில அவைக்கு தெரியும். அந்த காலங்கள்லேருந்து ஒரு கருத்தாடல் வரும்போது அப்படித்தான் வரும். என்றாலும் 4 பேருக்கு பிரியோசனமானது எப்பவுமே அது இந்த டிவி அந்த இடத்தை தந்ததுக்கு நன்றி நடமோனிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி வணக்கம் உறவுகளே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மாணிக்கா. நன்றி. நிறைவுக்கு வருகிறது வாழ்வின் உண்மை தோப்படு கந்தசாமி சார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.